அனைத்து ஆசிரியர்களுக்கும் இனிய காலை வணக்கம். டிஎன்பிஎஸ்சி டிபார்ட்மெண்டல் எக்ஸாமினேஷன் மே 2026 ஆன்லைனில் விண்ணப்பம் செய்வதற்கு கடைசி தேதி 30/4/2026 இன்றுடன் நிறைவு பெறுகின்றது. அதனால் இதுவரைக்கும் டிபார்ட்மெண்ட் எக்ஸாமில் தேர்ச்சி பெறாத இதுவரை விண்ணப்பிக்காத ஆசிரியர்களாக இருந்தீங்கன்னா உடனடியாக இன்று விண்ணப்பிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எக்ஸாமுக்கான டைம் டேபிளுமே நமக்கு டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேயே இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு எந்த டேட்டில் எந்த எக்ஸாம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு காமிக்கும். அப்ஜெக்டிவ் டைப்பு டெஸ்கிரிப்டிவ் ரெண்டுமே நமக்கு வெவ்வேறு டேட்டில் இருக்கும். அதனால் முக்கியமாக எல்லாருமே ஆன்லைனில் விண்ணப்பம் செஞ்சவங்க அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட் எடுத்து பாருங்கள். நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு நீங்கள் என்னென்ன கோடுக்கெலாம் அப்ளை பண்ணியிருக்கீங்க, எப்போ எக்ஸாம் அப்படிங்கிறது, எந்த டைம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நமக்கு அப்போ ஹால் டிக்கெட் விடும்போது எந்த சென்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். அலட்சியப்படுத்தாதீங்க. இப்போ நம்ம ஒரு 4 கோடு நம்ம தேர்ச்சி பெற்றிருக்கணும். பொதுவாக கல்வித்துறையில் பார்த்தீங்கன்னா கோட் நம்பர் 65 தமிழ்நாடு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெஸ்ட் பேப்பர் 1, அதே போல் கோட் நம்பர் 72, கோட் நம்பர் 172 இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆஃபீஸ் மேனுவல் டெஸ்ட்டு. அக்கௌண்ட் டெஸ்ட்டில் ஏதாவது ஒன்று நம்ம கிளியர் பண்ணியிருந்தால் போதும். கோட் நம்பர் 124 ஆர் கோட் நம்பர் 152. அப்போ முடிந்த அளவுக்கு இப்போ நீங்கள் இந்த 4 கோடு விண்ணப்பிக்க முடியலனாலும் கூட கோட் நம்பர் 65யும் 72 இந்த 2 கோடு கூட இந்த முறை விண்ணப்பித்து தேர்ச்சி பெற்றுட்டிங்கன்னா அடுத்த முறை, அதாவது டிசம்பர் 2026 மீதம் இருக்கக்கூடிய கோடு கூட நம்ம அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதிக்கலாம். அதனால் உங்களுக்கு சிச்சுவேஷன் எப்படி இருக்கோ அதற்கேற்றாற்போல் நீங்கள் விண்ணப்பம் செய்யுங்க. காலதாமதப்படுத்தாமல் விரைந்து நம்ம இந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா நம்ம ஏற்கனவே தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறது போல் ஒவ்வொரு முறையும் எக்ஸாம் பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனால் நம்ம முடிந்த அளவுக்கு விரைவாக நம்ம டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் தேர்ச்சி பெற்று புல்லட்டின் வெளியிட்டதுக்கு அப்புறம் நம்ம எஸ்ஆரில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோன்னா ஒரு வேலை முடிஞ்சுது. நமக்கு ப்ரொமோஷன் வர அந்த டைமில் தேவையற்ற மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டிய அவசியம் இருக்காது. நம்ம நிறைய ஆசிரியர்களை பார்த்துருக்கோம். மூத்த முதுகலை ஆசிரியர்கள்லாம் இல்லை மூத்த பட்டதாரி ஆசிரியர்கள் அவங்கவுங்களுக்கான இந்த ப்ரொமோஷன் பேனலில் வரக்குள்ள ஏதாவது ஒரு கோடு பெண்டிங்கில் இருக்கும். அவங்க தேர்ச்சி பெற்றே ஆக வேண்டும் கட்டாயத்தில் இருப்பாங்க. அதனால் அந்த மாதிரி ஒரு இடர்பாடுகளுக்குள்ளே நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. முன்கூட்டியே நம்ம தேர்ச்சி பெற்று வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. நீங்கள் டிஎன்பிசியில் இப்போ புதிதாக பணி நியமனம் செய்யப்பட்டுள்ள ஆசிரியர்களாக இருந்தீங்கன்னா புதிய பதிவு செய்ய விழைவோர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்களாவே லாகின் ஐடி எல்லாம் கிரியேட் பண்ணி நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ பதிவிட்டிருக்கோம். இல்லை ஏற்கனவே நீங்கள் டிபார்ட்மெண்ட் எக்ஸாமுக்காக விண்ணப்பம் செஞ்சுருக்கீங்கிற பட்சத்தில் அந்த லாகின் ஐடி மறந்துட்டாலுமே உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுங்க. லாகின் ஐடியில் உங்களுடைய மொபைல் நம்பரை கொடுத்துட்டு ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா நீங்களாவே பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணிக்கிட்டு மறுபடியும் ஏற்கனவே பதிவு செய்தோர் அதில் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கொடுத்த மொபைல் நம்பரும் நீங்கள் செட் பண்ண பாஸ்வேர்டும் கொடுத்து நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்க முடியும். இதை முடிந்த அளவுக்கு எல்லா ஆசிரியர்கள்ட்டுமே தெரியப்படுத்துங்க. இப்போ என்னுடைய நண்பர்கள் யாராவது டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணலன்னா நான் உங்ககிட்ட தெரியப்படுத்தினேன். அதேபோல் உங்களுக்கு ஆசிரியர்கள் யாராவது டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுதணும்னு விருப்பப்படுறாங்க, ஆனால் இப்போ இந்த டேட் நிறைய பேர் தெரியாது. ஏன்னா நம்ம அடுத்தடுத்த பணிகளில் ஈடுபட்டு இருந்ததால் நிறைய ஆசிரியர்களுக்கு இந்த செய்தி சென்றடைஞ்சிருக்காது. அதனால் முடிந்த அளவுக்கு இதுவரை விண்ணப்பிக்காத ஆசிரியர்களாக இருந்தீங்கன்னா உடனடியாக விண்ணப்பித்து நீங்கள் அனைவரும் தேர்ச்சி பெறுவதற்கு என்னுடைய சார்பாகவும் கல்விக்கன் சேனல் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நாளைய தினத்திலிருந்து நம்ம ஒவ்வொரு கோடுக்குமே இம்பார்ட்டன்ட் MCQ எல்லாமே நமக்கு தொகுத்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லா கோடுக்குமே நம்ம சேனலில் கொடுக்கலான்ட்டு இருக்கேன். அனைவருக்கும் மிக்க நன்றி.